ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து இஃப் எல்ஸ் இஃப் அண்ட் நெஸ்டட் இஃப் பார்த்துட்டோம். ஸோ அதனோட லாஸ்ட்டாக இருந்தது ஸ்விட்ச் கேஸ். ஓகே, ஸ்விட்ச் கேஸ்னால் என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் பார்த்துடலாம். சின்டாக்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்விட்ச் அப்படின்ற கீவேர்டு உள்ளே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகே, ஒரு எக்ஸ்பிரஷன் போட்டதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கேஸ் 1 அப்படின்னு சொல்லி நம்மளோட ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து அதே ஸ்விட்ச் கேஸில் வேற ஒரு கேஸ், நம்ம கேஸ் 2ன்னு எடுத்துப்போம். அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்படியே வந்து நம்ம எவ்வளோ கேஸ் வேணால் நம்ம உருவாக்கிக்கிட்டே போகலாம். ஸோ நம்ம இங்கே வந்து கேஸ் என் அது எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அதனோட ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் டிஃபால்ட்னா என்னன்னு நான் சொல்கிறேன். டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதுதான் வந்து ஒரு ஸ்விட்சோட ஒரு சின்டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்விட்ச்ன்ற கீவேர்டில் எந்த எக்ஸ்பிரஷன் வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு 1 2 ஆர் ஏ பி. ஏன்னா இங்கே வந்து அந்த எக்ஸ்பிரஷன் ஏன்னு கொடுப்போம், கேஸ் ஏ அப்படின்னு. எப்போனா இந்த எக்ஸ்பிரஷன் ஏவா இருக்குச்சு. சப்போஸ் நம்மளோடது வந்து இன்டீஜர் அப்படின்னா 1 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸ்ட்ரிங்குனா அது வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனில் நம்ம கேஸோட ஃபர்ஸ்ட் கேஸோட இது நேம் இருந்துச்சுன்னா அது அப்படியே இங்கேருந்து டைரெக்டாக இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எப்போனா இங்கே வந்து 1 இருக்குச்சு. அதே இங்கே 2 இருந்துச்சுன்னா அப்படியே வந்து ஜம்ப் இங்கே ஆகிடும். ஸோ இந்த பிளாக் மட்டும்தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும் 2னா. அதே 1னா இது மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே, இது மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பிரேக் அப்படின்னு ஒன்று நம்ம நடுவில் யூஸ் பண்ணுவோம். பிரேக் ஆக்சுவலாக எதுக்குன்னா, பிரேக் ஆக்சுவலாக ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். அது வந்து நான் தெளிவாக எல்லா கண்ட்ரோல் ஃப்ளோ சொல்கிறேன். இப்போதைக்கு பிரேக் மட்டும் பார்ப்போம். ஸோ வாட் இஸ் பிரேக்? பிரேக் எதுக்குன்னா, இப்போ இருக்க ஒரு நம்மளோட ஃப்ளோ, அதாவது ஒரு லூப் இல்லைன்னா அது நம்ம ஒரு பாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெர்மினேட் கரண்ட். கரண்ட் ஒரு லூப் இல்லைன்னா எக்ஸிக்யூஷன், அந்த மாதிரி கரண்ட்டை மட்டும் நம்ம பிரேக், அதாவது டெர்மினேட் பண்ணி அதை விட்டு வெளில வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஸ்விட்சில் ஓகே, இப்போ இந்த ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ப்ராக்கெட்லேருந்து இந்த ப்ராக்கெட் வரைக்கும், இந்த ப்ராக்கெட்லேருந்து இந்த ப்ராக்கெட் வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்விட்ச் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது ஒரு தனி ஸ்விட்ச் பிளாக். ஸோ இந்த ஸ்விட்ச் பிளாக்குள்ள எப்போ பிரேக் வருதோ, எப்போ நம்ம வந்து ஒரு பிரேக்கை பார்க்குறோமோ அப்போ நம்ம இந்த பிளாக்கை விட்டு வெளியே வந்துடுவோம். இப்போ இந்த பிளாக்கை விட்டு வெளியே வந்துடுவோம். ஸோ அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நம்மளுக்கு பிரேக்கை பார்த்தோன்னே நம்ம வெளியே வந்துடுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்விட்ச் கேஸோட ஒரு ரன்னிங் மாடல். ஸோ அப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஸ்விட்ச் கேஸ்னால் ஒரு பேஸாக ஒன்று பார்த்தாச்சு, எக்ஸ்பிரஷன் வாங்குவோம், அது எந்த கேஸுன்னு பார்த்து ஜம்ப் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பிரேக் ஆகி வெளில வருவோம். ஓகே, இப்போ ஸ்விட்ச் கேஸ் வந்து ஒரு ப்ரோக்ராமாக பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்விட்ச் கேஸை யூஸ் பண்ணி எந்த நம்பர் போட்டால் எந்த மந்த் வரும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 1னா ஜான் வரணும், 2னா பிப்ரவரி, அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் வாங்குறதுக்கு ஸ்கேனர் ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸ்கேனர் நியூ ஸ்கேனர் system.in. ஓகே, ஒரு ஸ்கேனர் வாங்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு ஏல வாங்கிப்போம், ஏன்னு ஒன்றில் ஸ்டோர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இன்ட். ஓகே, இப்போ நம்ம ஏல வந்து ஒரு மந்தோட நம்பர் வாங்குறோம், மந்த் நம்பர். ஓகே, நம்ம மந்த் நம்பர் வாங்குறோம். இப்போ ஸ்விட்ச் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்விட்ச் ஆஃப் ஏ, இங்கே நம்மளோட எதில் வாங்கியிருக்கோமோ அந்த எக்ஸ்பிரஷன் ஏ போட்டுட்டு ஒரு ஸ்விட்சோட பிளாக் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் 1. இப்போ நம்ம ஒரு அசியூம் பண்ணுறோம், யூசர் வந்து 1 அப்படின்றத கிளிக் பண்ணலாம். சப்போஸ் யூசர் 1 கிளிக் பண்ணச்சே நம்மளுக்கு ஜனவரி அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணோன்னே எனக்கு பிரேக் ஆயிடணும், ஏன்னா நம்ம 1 கிளிக் பண்ணால் ஜான் மட்டும்தான் வரணும். ஓகே, இப்போ கேஸ் 2. இப்போ நம்ம யூசர் 2ன்னு கூட 1 கிளிக் பண்ணலாம், பண்ணாட்டி 2ன்னு கூட நம்ம கிளிக் பண்ணலாம் நம்ம யூசர். ஸோ
டூ கிளிக் பண்ணால் எனக்கு வர வேண்டியது என்ன, பிப்ரவரின்னு வரணும். ஏன்னா செகண்ட் மந்த் ஃபிப். ஸோ அது முடிஞ்சோடனே ஒரு பிரேக். ஓகே, இப்போ கேஸ் 3 நம்ம யூசர் வந்து 3னும் கிளிக் பண்ணலாம். ஸோ அது வந்து மார்ச். ஓகே, யூசர் கேஸ் 4ன்னு கிளிக் பண்ணால் பிரிண்ட் இல்லைனா ஏப்ரல். ஓகே, பிரேக் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து டிஃபால்ட்னா இப்போ இந்த 4 கேஸும் நம்மளுக்கு இப்போ யூசர் 1 2 3 4 இந்த 4 ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணுவாருன்னு இல்லை. ஸோ இந்த 4 தவிர்த்து எது கிளிக் பண்ணாலும் இன்வேலிட் நம்பர் அப்படி நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட ஸ்விட்ச் கேஸோட ஒரு ப்ரோக்ராம் அப்படி நம்ம சொல்கிறோம். ஓகே, ரன் பண்ணுவோமா? ஓகே, இப்போ யூசர் வந்து 1 கிளிக் பண்ணால் ஜனவரி வருதா, பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ யூசர் வந்து 2 கிளிக் பண்ணால் பிப்ரவரி வருதா, வருது. ஓகே, இப்போ டிஃபால்ட் செக் பண்ணுறதுக்காக 1 2 3 4னா ஏப்ரல் கொடுத்துருக்கோம். ஸோ 8 அப்படின்னு கொடுத்தா இன்வேலிட் நம்பர் அப்படின்னு நம்மளுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம கேஸ் 12 வரைக்கும் எழுதலாம். 20 30 எவ்வளோ வேணுமோ அத்தனை கேஸ் நம்ம எழுதிட்டு ஒரு டிஃபால்ட் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பிரேக்கு தெளிவாக பார்ப்போம். நான் என்ன சொன்னேன், பிரேக் போட்டால் அதோட நம்ம லூப் விட்டு வெளில வரும்னு சொன்னோம். இப்போ பிரேக் போடலை அப்படின்னா என்ன ஆகுது பார்ப்போமா? நம்மளுக்கு வந்து நார்மலாக ஜனவரி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு பிரேக் இல்லை, அதனால நம்மளோட கேஸ் 2க்கு வரும். பிரேக் இல்லை, அதனால ஹைராரிக்கா அடுத்து கேஸ் 2ல வந்து பிரேக் இருக்கா, கேஸ் 2 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனால் கேஸ் 2ல பிரேக் இருக்கு. ஸோ நம்மளுக்கு பிரேக் அவுட்டு வெளில வருது. இப்போ கேஸ் 2லையும் நம்ம பிரேக் எடுத்துட்டோம்னா கேஸ் 2வும் பிரிண்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்த இருக்க கேஸ் 3யோடதும் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் பிரேக்குக்கு வந்து வெளில வரும். ஸோ இப்போ நான் 1 கொடுத்தேன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3மே பிரிண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா பிரேக் இருக்கிற வரைக்கும் அது பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் 1 ஸ்கிப் பண்ணிட்டு 2ன்னு கொடுக்குறேன். அப்போ வந்து என்னோட இன்புட்டில் ஃபஸ்ட்டு கேஸ் 2வை பார்க்கும், பிரேக் இல்லை. ஸோ கேஸ் 3யை பார்க்கும், பிரேக் இருக்கும். ஸோ அங்கே பிரேக் ஆகிடும். ஓகே, ஸோ பார்த்தா மாதிரி பிப்ரவரி பிரிண்ட் ஆகுது, மார்ச் பிரிண்ட் ஆகுது. ஆனால் அதுக்கப்புறம் பிரேக் இருக்கிறதுனால வெளியே வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்விட்ச் கேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். அது கூடிய பிரேக்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஜாவாவை வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ.